பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் தீர்த்து கட்டப்பட்ட சம்பவத்துக்கு பெரம்பூர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்க திடுக்கிடும் செய்தி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை 6 மணி அளவில் 6 பேர் கொண்ட மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சுமார் 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கொலையாளிகளான ஆற்காடு சுரேஷின் சகோதரர் உள்ளிட்ட 8 பேர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் தீர்த்து கட்டப்பட்ட சம்பவத்திற்கு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான திருமலை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஆற்காடு சுரேஷின் சகோதரனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் வீட்டருகே உள்ள பள்ளிக்கு அடிக்கடி வந்து நோட்டமிட்டு வந்த ஆட்டோ ஓட்டுநர் குறைந்த நண்பர்கள் இருக்கும் சமயத்தில் ஆற்காடு சுரேஷ் சகோதரனிடம் போட்டு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருந்த ஆற்காடு சுரேஷ் கடந்த ஆண்டு சென்னை பட்டினப்பாக்கத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டி வந்த ஆற்காடு சுரேஷ் சகோதரர் பாலு நேற்று அவரது ஆதரவாளர்களுடன் ஆம்ஸ்ட்ராங்கை போட்டு தள்ளியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.